வணக்கம். நிறங்கள் கண்டுபிடிச்ச காலத்துல இருந்தே கருப்பு நிறம் பெருசா இல்ல வெள்ளை நிறம் பெருசா அப்படின்ற ஒரு போட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கு. கருப்பு நிறம் ஒன்று இருக்கனால தான் வெள்ளை நிறத்தை நம்ம அடையாளப்படுத்த முடியுது. கருப்பு நிறம் தான் பெருசு அப்படின்னு நம்ம காலர் தூக்கிட்டு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் வந்து கருப்பானவர்கள் தான். கருப்பு நிறத்தையும் வெள்ளை நிறத்தையும் மையப்படுத்தி நிறைய திரைப்படங்கள் வந்து சினிமாவில் வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற படம் வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான். இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு மக்கள் மத்தியில். அண்ட் இன்னைக்கு இந்த படக்குழுவினர் தான் வந்து நம்ம சந்திக்க போகிறோம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் வந்திருக்காங்க, டைரக்டர்ஸ் அண்ட் வந்து சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். டைரக்டர் சார், உங்களை வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. நீங்கள் ஏன் வந்து ஓவியர் ஆகலை? ஏன்னா உங்களுடைய அப்பா வந்து ஆதிமூலம் வந்து ஒரு மறைந்த ஓவியர். அவரும் கிரியேட்டிவ் ஃபீல்டு தான் இந்த ஓவியர் இல்லையா. நானும் அதே மாதிரி சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கேன், அதுவும் கிரியேட்டிவ் ஃபீல்டு தான் இல்லையா. ஓகே, ஸோ டைட்டில் பற்றி சொல்லுங்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வெள்ளையா இருக்கவும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ கருப்பாக இருக்கவங்களாம் வந்து பொய் சொல்லுவாங்களா? ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டுடைய கலரே வந்து பார்த்தீங்கன்னா கருப்புன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் இருக்க நிறைய பேர் வந்து கருப்பு தான், என்ன முதற்கொண்டு. ஏன்னா அதனால காலர் தூக்கி சொல்லிப்பேன். நீங்கள் முழுசாக போஸ்டர் பார்க்கல, அதில் பார்த்தா தெரியும். வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கீழே குறிப்புன்னு போட்டிருப்பேன். கருப்பாக இருக்கிறவன் உண்மைதான் சொல்லுவான்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரெண்டும் ஒன்று தானே. நீங்கள் கொஞ்சம் உத்துப்பாக கவனிச்சிருந்தால் அந்த 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 லைன் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த கேள்வி வந்திருக்காது இல்லையா. படமாக தானே அந்த ஒரு உண்மையை சொல்லியிருக்கலாம். ஒரு அடி முன்னே வச்சுருந்தா சொல்லியிருக்கலாம். உண்மையை சொல்லியிருந்த பிரச்சனை இல்லையா. அந்த வந்து அது என்ன பொய் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து படத்தை போய் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். வழக்கமாக வந்து உங்களை நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹீரோட அப்பாவை பார்ப்போம், இல்லை ஹீரோனோட அப்பாவை பார்ப்போம், இல்லை நான் தான் வில்லன் என்னை மீன் எதாவது பண்ணிடுவியா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம், இல்லை போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்து அப்படி பார்த்துருந்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டுலாம் போவீங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து உங்களோட கெட்டப்பு ரொம்ப நியூ லுக்காகவே இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்தில்? நான் இதுவரையிலும் பண்ணாத ஒரு கேரக்டரைசேஷன். அதுக்கு நான் ஒரு டைரக்டருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியாகவும் அதே நேரத்தில் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன். அதுவும் அபி வந்து என்னுடைய நீண்ட நாளே நண்பர், ஆரம்பத்தில் அங்கே இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போதுலேருந்து தெரியும். அதனால் ஒரு புரிதல் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன்னஸ் இருந்தது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எங்களுக்குள்ளே எந்த தயக்கமும் கிடையாது. எல்லாம் ஈஸியாக நாங்கள் பேசிப்போம், டிஸ்கஸ் பண்ணிப்போம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து என்னுடைய கேரியரில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இது அவர் கொடுத்ததில் ஏதோ செஞ்சுருக்கேன். அப்புறம் மக்களும் பார்த்துட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பார்ப்போம். இது ஒரு சின்ன பொய் இருக்குது. நான் வாய்ப்பெல்லாம் தரல. அவர் இல்லை ஒரு இது கேரக்டர் நான் கொடுத்த மாதிரி சொல்கிறாரு. நான் இல்லை அப்படி கிடையாது. அவருடைய ஆக்டிங் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். இப்படி படங்கள்லாம் வந்துருச்சு. நான் தான் டைரக்ட் பண்ணல. அவர் இப்போ எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது நடிக்க தெரிஞ்ச முகங்களில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவரும் ஒருத்தர். ஸோ இப்போ இதை பற்றி சொல்கிறப்ப அவர் தான் இதை அவுட் ஆஃப் த வே வந்து பண்ணது. ஸோ தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும். நான் வேறு யாருக்கும் கொடுக்கறது ஏதாவது எங்கேயோ போயிருந்தா அது ஏற்கனவே பண்ணது இன்னொரு பரிமாணமாக இருக்கும். ஆனால் இவர் பண்ணப்போ ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லுவாங்கள்ல, கடைசி அந்த 5 நிமிஷம் இவர் தான். இன்றைக்கி ஜேபி வரலை, அவருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 நிமிஷம் அவருக்கு. ஸோ 2 பேரும் ஹோல்டு பண்ணுவாங்க. ஒரு நண்பரை வந்து இன்னொரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருமையாக பேசுகிறதே வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யார் வாயிலையும் வந்து பாராட்டணும் அப்படின்லாம் வந்து வரவே வராது. ஸோ இவ்வளோ தூரம் வந்து உங்களை பெருமைப்படுத்தி பேசுகிறதுக்கே வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நரேன் சார், நீங்கள் சொல்லுங்கள். வியாபாரம்னு வந்து நிறைய சொல்லிகிட்டே இருக்காரு. ஒருவேளை இந்த படத்தில் நீங்கள் வியாபாரியாக நடிச்சிருக்கீங்களோ? ஆமாம். ஆமாவா? ஓ, அதனால தான் வியாபார ரீதியாக சார் யோசிச்சாரா? சரி, என்ன வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்க? இதில் பண்ணாத வியாபாரமே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு பெரியவர்னு சொல்லிட்டு, ஓகே, ஒரு பெரிய டான்னு சொல்லலாம். கண்டிப்பாக இது ஒரு மைல்கல் எனக்கு. பிரவீன் அண்ட் ஷாலினி, ஸோ உங்கள் 2 பேரையும் வந்து நாங்கள் இன்ட்ரோ பண்ணுறதை விட டைரக்டர் சாரே வந்து நைஸ் பாய் குட் கேர்ள் அப்படின்னு சொல்லி வந்து இன்ட்ரோ பண்ணிட்டாரு. அந்தளவுக்கு நைஸ் பாய், அந்தளவுக்கு குட் கேர்ளா 2 பேரும். அப்படி என்ன கேரக்டரைசேஷன் உங்கள் 2 பேர்த்துதும்? ஃபிலிம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஆஸ் ஹி செட், you didn't read the whole name of film properly. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், and you didn't read the caption and you asked me. Yes, I'm a good girl. Okay. But if you see the film, yes, there are 2 shades of it because it's human psychology. Okay. You tend to hide things instead of saying it out. At times you overthink. So that's the whole concept about.
எல்லாருமே வந்து வெளியில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. அது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ட் ஹீரோ சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட கொஞ்சம் நம்ம போயிடுவோம். நீங்க பார்க்கும்போதே வந்து லிரிசிஸ்ட் சார் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து பேப்பர் வச்சிருக்காரு. அவர் கையில மைக் வச்சு அவரு ஒரு பேப்பர் வச்சிருக்காரு. நீங்க வந்து கையில கிட்டார்லாம் வச்சிருக்கீங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து ஒரு செம்ம ஃபீல் கொடுக்குறீங்க எங்களுக்கு நீங்க. ஒரு சூப்பரான பாடல் வந்து இந்த படத்துல இருந்து நீங்க பாட போறீங்க இல்லையா? கரெக்டு தானே? பாடிடலாமா? நான் இல்லை நீங்க தான். ஸோ இந்த பாடல் பற்றி சொல்லுங்க. இந்த பாடல் வந்து எந்த சுச்சுவேஷனில் வருது இந்த படத்தில்? தீம் சாங் இது. ஓகே. டோட்டல் படத்தோட கண்டென்ட்டு ஹீரோவோட நிலைமை இதில் தெரியும். ஹீரோவோட நிலைமைன்னு இல்லை, தப்பு பண்ணிட்டு முழிக்கிற எல்லாரோட நிலைமையும் இதில் தெரியும். ஓகே, அப்போ முதல்ல வந்து என்னதான் முழிக்கும்னு தெரியும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம பாடுறதுக்கு? ஓகே. வெளியில்ல ஓனா வெட்டிக்குள்ள நானா விட்டதனாலே கொடையுது என்பேனா ஆத்துல பொறுக்கால் சேத்துல மறுக்கால் தூண நானே நின்னிட மாட்டேனா கேப் கேப் கேப்ல அப் 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 வச்சிட்டேனே மாப்பு வச்சிட்டேனே மாப்பு கேப் கேப்ல அப் அப் வச்சிட்டேனே மாப்பு வச்சிட்டேனே மாப்பு வெளியில்ல ஓனா வெட்டிக்குள்ள நானா விட்டதனாலே கொடையுது என்பேனா ஆத்துல பொறுக்கா சேத்துல மறுக்கா தூண நானே நின்னிட மாட்டேனா. ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் வந்து ரொம்ப புரியுற மாதிரி எல்லாருக்குமே வந்து கொடுத்தனால தான் வந்து இந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்படி வந்து இவ்வளோ ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இதுக்கு நிறைய யோசிக்கணும்னு இல்லை, சின்ன சின்ன தப்பு பண்ணிவிட்டு அப்பப்போ முழிக்கிறதுனால இந்த மாதிரிலாம் தானாக வந்து விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து டைட்டில் சாங்காக வருது. எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த பாடலில் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் யார் யார் இப்படியெல்லாம் மாட்டினாங்கன்னு. இப்போ அந்த தீம் சாங் அதுதான் வச்சோம். ஒருத்தர் 2 பேர் மாட்டல, படத்தை கிட்டத்தட்ட 7-8 பேர் மாட்டிருக்காங்க. அவங்க மாட்டி மிச்சவங்களும் மாட்டியிருக்காங்க. இல்லை ஒரு பொய் சொல்ல போய் படத்துக்கு ஒரு மூடு கொடுக்கும். ஏன் இந்த பாட்டு வந்துச்சு, எனக்கு முழுக்க முழுக்க எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வாக்கியம்தான். அண்ட் ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து தனியாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தான் போய் சேரும். ஏன்னா எல்லாரையுமே வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் தான் வந்து ஆஸ் எ டிரெக்டராக வந்து வெளிப்படுறீங்க. இப்படி ஒரு கதையை வந்து நீங்கள் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அண்ட் கமிங் பேக் டு மியூசிக் டைரக்டர், ஸோ நீங்கள் இந்த படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஏதாவது யூஸ் பண்ணீங்களா, இல்லை வந்து நார்மலாக எல்லாருமே வந்து ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான ரெக்கார்டிங்ஸ் போச்சா? No electronics, madam. We didn't use any electronics. Santosh, of course, came and gave a lot of life to the song. Just guitar, bass, drums, and harmonica we recorded. Okay. So basically, enna in the part on the easier college la somebody who wants to play or perform on stage should be easily able to replicate it on stage. ஸோ இந்த சான்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது? நம்ம டிரெக்டர் வந்து உங்களுக்கும் ஃப்ரெண்டா? ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. படம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விளம்பர படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ராஜமேனட் ஒர்க் பண்ணேன். அவர் அப்புறம் விளம்பர படங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். அதில் நிறைய விளம்பரங்கள் அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு டிமி. அப்படி பழக்கம். சினிமாவுக்கு நான் தான் எழுத்துட்டு வந்தேன், இந்த பாட்டை நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இவர்கிட்ட பார்த்த ஒரு தனித்துவமான விஷயம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட அப்படின்னா எந்த விஷயம் நீங்கள் சொல்வீங்க? மியூசிக்னு பார்க்குற சமயத்தில் அவர்கிட்ட எப்போவும் ஒரு மாடர்ன் எலிமெண்ட் இருக்கும். அபி கேம் எ ஃப்ரீ ஹேண்ட், என்ன வேணால் பண்ணலாம் சொன்னார். பட் திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஸோ அதுதான் ஐ திங்க் த ஃப்ரீ ஹேண்ட் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஃப்ரீடம் இருந்தால் தான் வந்து நம்மளோட டேலண்ட்ஸை நம்ம கொண்டு வர முடியும். அண்ட் அந்த ஒரு விஷயமே வந்து என்ன கன்வே பண்ணுறோமோ அது இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? ஹீரோ சார், நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டேன் உங்களோட கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லுங்கள். நைஸ் பைன்னு சொன்னீங்க, நீங்கள் பக்கத்தில் மைக் கொடுத்துட்டீங்க. அகைன் இவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஷேட் கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டால் ஓகே இது இதோட முடிஞ்சிருச்சு, ஓகே இந்த பொய்யோ இதை பண்ணிட்டா இதோட முடிஞ்சிருச்சு, பின்னாடி ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் பண்ணுவோம். பட்
இவென்ச்சுவலாக திருப்பியும் அதை அன்றைக்கே முடிச்சிருக்கலாம். அது இழுத்து 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 ஒரு நாளில் முடிக்க வேண்டியது ஒரு 10 நாள் கழித்து கஷ்டப்பட்டு ஒரு 10வது நாள் சரி முடிச்சிடலாம், இதோட முடிஞ்சிருச்சுன்னு ஆகிடும். ஸோ இதில் கேரக்டரைசேஷனும் அதே மாதிரி தான். ஸோ நடிக்கும் போதும் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் இருந்ததுன்னா, கிரே ஏரியா சொல்லுவாங்கள்ல, பிளாக் இஸ் ஆல்வேஸ் ஈஸி, ஒயிட் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. ரொம்ப நல்லா நடிக்கிறதும் கொஞ்சம் ஈஸி, ரொம்ப கெட்டனா நடிக்கிறதும் ஈஸி. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணுறது இட் வாஸ் நைஸ். கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி பண்ணும்போது இட் வாஸ் நைஸ். ஐ ஃபெல்ட் குட் அபவுட் இட். ஸோ நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ்க்காக நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் இப்போது வந்து நீங்கள் வெள்ளையாருக்கவும் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு படத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் வருது? ஐ திங்க் படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு கிரே ஏரியா, லைக் பிரவீன் செட். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா புரியவே புரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன், இவ்வளோ கேஆஸில் ஒரு ஸ்டேபிளாக ஒரு கம்போஸ்டாக இருக்கிற கேரக்டர்னால் எந்த சொல்லலாம். நீங்கள் நிஜத்தில் ரொம்ப நல்லவங்களா ஷனம்? ஆக்சுவலி இல்லை, ஆனால் படத்தில் நல்லவங்களா நடிக்க வச்சுருக்காங்க. ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு படத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் வச்சு நடிக்க வச்சா வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் இன்னும் ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயின் மட்டும் புதுசாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? இல்லை, எல்லா பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்ணுறேன்னாங்க, நான் தான் வேண்டானேன். என் தலையில மண்ணு வாரி கொட்டுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் தெரியல. இல்லைங்க, உங்களை எப்படி செலக்ட் பண்ணாரு? உங்களோட ஹைட்டுக்கா இல்லை என்ன விஷயங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால நிறைய ஆக்டர்ஸை பார்த்தோம், நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அது ஏதோ சரியாக வரல. இவர் தான் பண்ணோன்னு இருந்தா அது யார் தர முடியும்? யாரை மாற்ற முடியும்? ஓகே. ஸோ நரேன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் வந்து உங்கள் கூட இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அருள்தாஸ் சார், ஜேபி சார். காஸ்டிங்னு பார்த்தாலே அது பெரிய பட்டாளமே இருக்காங்க, நகைச்சுவை பட்டாளமே இருக்கு இந்த படத்துல. படமும் ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். இதெல்லாம் நல்ல கேரக்டர், இதெல்லாம் கெட்ட கேரக்டர் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹோல்சமாக ஒரு மூவியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லணும்னா வந்து பாலு மகேந்திரா சாரோட ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து அறிமுகமானீங்க. அண்ட் அபி சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். சார்கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன வேணுங்கிறது அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். முதல்ல வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து அந்த டைரக்டர் என்ன கம்யூனிகேட் பண்ணுறாருன்றது தான் முக்கியம். என்ன சொல்கிறாரு, அந்த கேரக்டர் பற்றி என்ன சொல்கிறாருங்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ தெளிவாக சொல்லிவிடுவார். நம்ம எந்த கஷ்டமும் பட வேணாம், எந்த கேள்வியும் கேட்க வேணாம், டவுட்டெல்லாம் வரவே வராது. எனக்கு இதுதான் வேணும், இது இப்படி தான். ஓகே. ஸோ ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் இருந்தாலே வந்து அந்த ஹீரோக்கு வந்து அடிச்சுப்பாங்க. ஒன்று ஹீரோ வந்து 2 ஹீரோயினை பார்த்து 2 பேரும் சைட் அடிப்பார், இல்லை வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டை வச்சுட்டு இன்னொருத்தர் வந்து போய் கரெக்ட் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் வந்து 2 ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ கடிச்சிக்கிறீங்களா, இல்லை இந்த ஒரு ஹீரோ 2 ஹீரோயின் கடிச்சிக்கிறாங்களா? ஷனம் சொல்லணுமா? கண்டிப்பாக சொல்லணும். ஓகே. ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகே. ஒரு கேரக்டர் வந்து வைஃப். ஸோ அது நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். ஓகே. படத்தில் பாருங்க. ஸோ கண்டிப்பாக ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி வைஃப் கேரக்டர் வந்து ஷீ இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த லைக் ஐ செட் அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு பீஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் அது. ஸோ தட் இஸ் ஹவு இட் ட்ராவல்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், இன்னொருத்தவங்க வந்து கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னாலே வந்து 2 பேருக்குமே வந்து ரொமான்டிக் சாங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. ஸோ சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள் இந்த படம். அது எனக்கு ஒரு லாஸ் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ சாங் இல்லை. ஆமாம், இவங்களுக்கு மட்டும்தான் ரொமான்டிக் சாங் இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுற ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன குறை எனக்கு. குறை உங்களுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படத்துடைய சாங்ஸ் பற்றி. ஸோ உங்களுக்கு இந்த சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? எந்த சாங் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில்? Romantic track, I've been hearing it so many times because I really loved it. Okay. Though few of my friends, they don't even know the language, till it's in their playlist now. Okay. So I made sure they should listen once because they don't know the language. So I should make them listen. Ipo, they are listening themselves. Like Shalini will love the song. I'm really happy about it. ஸோ படத்தோட போஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ படமும் அதே மாதிரி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது வரைக்கும் படம் பார்த்த மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படத்துடைய கேமராமேன் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் மிஸ்டர் சாரங்கன். அவர் விளம்பர படங்கள் பண்ணுறவர் தான். நான் அவர்கிட்ட வேலை செஞ்சேன் முதல்ல. படத்தில் இன்வால்வ்டாக இருக்கவங்க எல்லாருமே அந்த நான் தனியாக தெரியணுங்கிற ஒரு இடம் வரக்கூடாது. அது கேமராமேனாக இருந்தாலும் சரி, எடிட்டர் இருந்தாலும் சரி, ஆக்டர்ஸ் இருந்தாலும் சரி. அதே வரிசையில் சாரங்கன் அவரும் அதே
படம் ரியலாக இருக்கணும்னு சொன்னோம். ஏன்னா பிரச்சனை வந்து உண்மையான பிரச்சனை, அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இல்லை கேண்டிடாக இருக்கும், ரியலாக இருக்கும். ஸோ லைட்லாம் பார்த்தா கண்ணை பின்னாடி இருக்காது, அது ஒரிஜினலாகவே அங்கே என்ன தேவை, அந்த மூடு என்னவோ மூடுக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங், ஆங்கிள், ஷார்ட்ஸு, படம் சீம்லெஸ்ஸாக இருக்கும். படம் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், க்ளீன் ஃப்ரேம், படத்துக்கு பெரிய ப்ளஸ். ஸோ இந்த ப்ளசண்ட்டான ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல வந்து கொடுக்குறது யார் அப்படின்னா வந்து நம்ம எடிட்டர் நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ வந்து ஒரு பர்ஃபெக்டாக இந்த சீன் வந்து இங்கே கரெக்டாக இருக்கணும், இந்த சீன் வந்து இது ஃபாஸ்ட் இருக்கணும், எங்கே ஸ்லோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்து வந்து எடிட் பண்ணி நமக்கு கிளியராக கொடுக்குறது வந்து எடிட்டர் தான். ஸோ எடிட்டர் பற்றி சொல்லுங்க நரேன் சார். தனியாக தெரிய மாட்டாங்க, அந்த கதையோடு சேர்ந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும், அடுத்தென்னங்கிறது. அதனால் அந்த ஒரு பெரிய பரபரப்பு அப்படி இப்படிலாம் இல்லை, இந்த ஜம்ப் கட்டுலாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுதான் நான் பார்த்து வரலாம், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அது ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காரு. பிஜிஎம் பற்றிலாம் சொல்லுங்கள் சார். ஏன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் காமெடி மூவி மாதிரி எங்களுக்கு தெரியுது, ஏன்னா நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்டு நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ போஸ்டர்ஸ் பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து நிறைய காமெடிஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூவிக்கு வந்து ஒரு பிஜிஎம் கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் நினைக்கிறீங்க? இப்போ இது என்னென்னா பிஜிஎம் இவர் பண்ணல, படத்தில் ஜோஷ்வா மியூசிக் டேரக்டர் ஒருத்தர். ஓகே. டிம்மி எங்களுக்கு இந்த பாட்டுக்காக தான் கேட்டோம், ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஸ்டைலில் வேணும்னு. அரவிந்த் அவர் பண்ணார் பிஜிஎம் பின்னாடி, ஜோஷும் பண்ணார். பட் அரவிந்தோடைய கான்ட்ரிபியூஷன் பெருசு இல்லை. சனம், உங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஸோ என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, அதனால தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரி நான் வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஒரு ரீசன்? எல்லாரும் நேச்சுரல் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க, வெரி ஆனஸ்ட்டாக இருப்பாங்க. பட் அவங்க மைண்டில் எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் லேயர்ஸ் இருக்கும், எவ்வளோ டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்குன்றது நல்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன சுச்சுவேஷனில் எப்படி மாறுவாங்க, எப்படி நம்ம மாறுவோம் அப்படின்னு லைக் எல்லோரும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரசிகர்கள் வந்து தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பக்காவாக இருக்கே, செம்மையாக இருக்கே அப்படிலாம் ஒரு நம்மளே வந்து அந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது, நானே வந்து ரொம்ப வந்து அப்படி பார்த்துட்டே இருக்கேன் இவர் சொல்கிற இந்த விஷயத்தை அப்படின்னு வந்து சொன்னால் எந்த விஷயத்தை நீங்கள் சொல்வீங்க? ஹியூமர் இதில் வந்துட்டு கொஞ்சம் ரியலாக இருக்கும். பேமெண்ட் கேட்டு போகிறவங்களுக்கு நிறைய பேர் ரிலேட் பண்ணுவாங்க ஹியூமர் பாட்டை பொறுத்த வரைக்கும். அது எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது இந்த படத்தோட ஹியூமர், த வே இட் வாஸ் ரிட்டன். பஞ்சஸ் இருக்காது, கொஞ்சோண்டு இருக்கும். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க, பட் நமக்கு சிரிப்பாக இருக்கும். த கேரக்டர்ஸ் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க, ஆனால் நமக்கு பார்க்க சிரிப்பாக இருக்கும். ரியல் லைஃப்பில் பேமெண்ட்டு கேட்டு போய் அலைஞ்சு அது கொடுக்காம அனுபவிச்சவங்களுக்கு இது ரொம்ப பயங்கரமாக ரிலேட் ஆகும். யார்கிட்ட சொன்னாலும் அந்த படத்தை பார்த்தவங்களும் சரி, எல்லாருமே பயங்கரமாக ரிலேட் ஆனாங்க. இப்படி தாண்டா எனக்கும் பேமெண்ட் வரல. ஸோ அந்த பார்ட்லாம் இட் வாஸ் வெரி ரியல். ஓகே. ஸோ இந்த படத்தை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் வந்து வெள்ளையா இருக்க வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கலைஞர் டிவி சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன். ஸோ நரேன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நரேன் சார் வந்து ஒரு படத்தில் வராரு அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து ஹிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ வாரத்தில் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 படத்தில் அவர் நடிச்சிடாரு. ஸோ ஒரு தரமான படத்தில் வந்து கண்டிப்பாக அவர் நடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தரமான படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைஞ்சு திரும்ப நம்ம எல்லாருமே வந்து சக்ஸஸ் மீட்டில் திரும்ப சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் கன்கிராட்ஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.